கிறிஸ்மஸ் அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் என்ன வச்சு செஞ்ச தரமான சம்பவத்த பத்தி தான் இன்னைக்கு நான் உங்கள்ட்ட சொல்லப் போறேன். வவுனியா குருமங்காடு சந்தியில தான் இந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. உடனே என் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணி, "மச்சான் கிறிஸ்மஸ் தாத்தா வந்து ஆடிட்டு இருக்காரு. அப்பம் அல்வாலாம் ஃப்ரீயா குடுக்குறாங்க. ஓடி வாடான்னா." எது நாகார்ஜுனாவா? அந்த மாதிரி தான் என் மைண்ட்லயும் அப்பம் ஃப்ரீயா குடுக்குறாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு. நான்லாம் பிறந்ததுல இருந்தே அப்பத்துக்கு அடிமை. அப்பம் ஃப்ரீயா குடுக்குறாங்கன்னா அமெரிக்காக்கே போவேன். இந்த இருக்க குருமங்காடு அங்க போக மாட்டேனா? இதோ வந்துட்டேன் மச்சான் அப்படின்னு சொல்லி அடிச்சு புடிச்சு பக்கத்துல உள்ளவன் பைக்கை புடிங்கிட்டு ஸ்பாட்ல போய் நின்னா அங்க முதல்ல அப்பம் கொடுத்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் கையில கிடைச்சது இந்த பால் சோறும் இந்த சம்பளம் தாங்க. என்ன வர வச்சு இப்படி ஏமாத்திட்டியடா அப்படின்னு சொல்லி அவன் சட்டையை பிடிக்கணும் போலதான் இருந்துச்சு. இந்த பால் சோறையும் சம்பளையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என் கோவம் கொஞ்சம் தணிஞ்சிருச்சு. சும்மா சொல்லக்கூடாது இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாட்டை போட்டு கிறிஸ்மஸ் தாத்தாவோட ஜாலியா ஆடிட்டு இருந்தோம். கொஞ்சம் பட்டாசெல்லாம் போட்டு வான வேடிக்கை எல்லாம் காட்டினாங்க. அதுல இருந்து எல்லாருமே ஜாலியா கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு அண்ணா மட்டும் ஒரு ஓரமா நின்று பலூன் வித்துட்டு இருந்தாரு. அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு டைலாக் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆம்பள மாமா வடக்கு திரும்பி பார்த்தா ஒரு தம்பி வந்து நிக்கிறான். அண்ணா சாப்பிடுறீங்களான்னு சொல்லி, டேய் தம்பி இப்பதான்டா சாப்பிட்டோம், அன்புக்கு நன்றின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே கிறிஸ்மஸ் தாத்தாக்கும் ஒரு பாயை சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். வார வழியில கேஎஃப்சியை பார்த்துட்டு கேஎஃப்சி போனாலே போகணும்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் அடம் பிடிச்சிட்டு நின்னான். நான் அப்பவே சொன்னேன், மச்சான் நம்ம எல்லாம் லோக்கலு, வா போய் ரோட்டு கடையில சாப்பிடுவோம், இங்க போனா கையில இருக்க காசெல்லாம் புடுங்கிட்டு விட்டுருவான்னு. அவன் கேட்கவே இல்ல. ஏதோ கிறிஸ்மஸ் ஆஃபராமே 3990 மட்டும் தான் போட்டு இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட் பல்ல இழிச்சுக்கிட்டு ஆர்டரை கொடுத்துட்டான். சரின்னு அங்க இருந்து பார்சல் கட்டி வழக்கம் போல எங்க ஃபேவரட் பிளேஸ் ஆன எங்க ஃப்ரெண்டோட பேக்கரிக்கு வந்துட்டோம். பார்சலை பார்க்கும்போது கிறிஸ்மஸுக்கு ஷாப்பிங் போன மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு. அவ்வளவு பெரிய பார்சல். மார்கழி மாசத்து குளிர்ல மொட்டை மாடியில இருந்தா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அதுக்காக தான் இந்த செட்டப்பே. பேக்கரியில மிச்சமான தணலை இந்த பாக்ஸ்ல போட்டு வச்சிருவாங்க. அந்த தணலை நாங்க எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு போயிருவோம். இந்த கஷ்டமான வேலையை என்னால மட்டும் தான் செய்ய முடியும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் என்னையவே கன்வின்ஸ் பண்ணிடுவானுங்க. மொட்டை மாடிக்கு போகணும்னா அவ்வளவு ஈஸியா யாராலையும் போயிட முடியாது. அதுக்கு தனி ப்ரோசஸே இருக்கு. முதல்ல ஒரு ஆள் அந்த ஜன்னலை பிடிச்சி அந்த பாத்ரூமுக்கு மேல ஏறுவாரு. அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போற திங்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் தான் ஒரு ஆளா அந்த பாத்ரூமுக்கு மேல ஏறி மொட்டை மாடிக்கு நாங்க போவோம். எங்க மொட்டை மாடிக்கு படியெல்லாம் கிடையாது. இது ஒன்று தான் ரூட்டு. வழக்கம் போல என் ஃப்ரெண்டு வந்தோடனே வேலைய ஆரம்பிச்சிட்டான். வாங்கிட்டு வந்த பார்சல்லாம் ஒன்று அடுக்கிட்டு இருந்தான். அப்ப கூட நான் கேட்டேன், மச்சான் ஆஃபர்னு சொல்லி ஒன்று வாங்கினியே, அதை திறந்து காட்டுறா முதல்லன்னு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா சும்மா சொல்லக்கூடாது, அவங்க ஆஃபர்ல போட்டிருந்த எல்லா ஐட்டத்தையுமே அந்த பாக்ஸுக்குள்ள வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அது கூட 4 ஃப்ரைட் ரைஸும் வந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணும்போது தாங்க இடியே விழுந்துச்சு. நம்ம ரெகுலரா வாங்குற ஒரு ஃப்ரைட் ரைஸ் பார்சலை 4ஆ பிரிச்சு 4 பாக்ஸுக்குள்ள அடைச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. அதை பிரிக்கும் போது எங்க ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், இதெல்லாம் நமக்கு காணாது, என்ன ஜான பசிக்கு சோள போறியா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா வந்துடுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கடைக்கு போயிட்டு அண்ணா சாப்பிடுற மாதிரி நின்னு நிதானமா அவசரப்படாம பொறுமையா ஒரு ரைஸை போட்டு தாண்டான்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் அந்த சாப்பாட்டையே சாப்பிட்டோம். மணி 10-11 ஆயிடுச்சு. கடைசியா அந்த கேஎஃப்சில இருந்து வாங்கிட்டு வந்த ரைஸை மெயின் டிஷ்ன்னு நினைச்சு வாங்கிட்டு வந்த அந்த ரைஸ் கடைசியா சைட் டிஷ்ஷா தான் சாப்பிட முடிஞ்சிச்சு. இவ்வளவுக்கும் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த